ஓகே ஆயிடுச்சுடா. கொஞ்ச நாள் பழகி பாப்பேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி வசதியானவனா, எனக்கு அடங்கி போறவனா, என்ன சந்தோஷமா வச்சுக்கிறவனா இருந்தா ஓகே. இல்லனா சாரி ஃப்ரெண்டுன்னு கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீதான் என் ஹஸ்பண்ட். இதை யாராலும் தடுக்க முடியாது. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. என்னை தவிர வேற யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன நம்பு. சரி, நம்புறேன். ஆனா இனிமே அவனை கட்டிக்க இவனை கட்டிக்கன்னு சொல்லாத. ஏய், உன்னை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? நீதான் என் ஹஸ்பண்ட். இதை யாராலும் தடுக்க முடியாது. என்னடா இதெல்லாம்? கோயில்ல வந்து உனக்கு வெக்கமல்ல? கம்ப்யூட்டர் கிளாஸ், கடை வீதின்னு பொண்ணு பொண்ணால சுத்துறது கேட்டா லவ். ச்சே, உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்க யாரு? நீங்க தான் நிறைமதியா? பேருக்கு ஒன்றும் குறைச்சல்ல. நிறைமதி குறைமதின்னு. சரி, நான் வரேன். அப்பா அது வந்து அரஞ்சனப்பா கோயிலாச்சேன்னு பாக்குறேன். மரியாதை வீடு போய் சேரு. அங்க வந்து பேசிக்கிறேன் உங்ககிட்ட. லவ் பண்றாரா? லவ். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எஸ். என்ன ஆர்டர் பண்ணட்டும்? யோ சாய்ஸ். நீ தானே ட்ரீட் என்னோடதுன்னு சொன்ன. நட்ராஜ், ட்ரீட் என்னோட தான். ஆனா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணுவோம். உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும். ஹே கம் ஆன், சும்மா ஐஸ் வைக்காத. ஒன்று பண்ணலாம். எனக்கு பிடிச்சது நான் ஆர்டர் பண்றேன், அது உனக்கு. உனக்கு பிடிச்சது நீ ஆர்டர் பண்ணு, அது எனக்கு. எப்படி இந்த ஐடியா டிஃப்ரெண்டா இருக்குல்ல? கரெக்ட். அப்பதான் ரெண்டு பேர் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஏய், இது ஓகேடா. வலிரம் பாரு. ஆமாடா பின்னிடா. மச்சான் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. ஆமாடா மாப்ள. மச்சான் அந்த பொண்ணு உன்னதான்டா பாக்குது. தேங்க்ஸ்டா மச்சான். ஃபிகர் எனக்கு ஓகேவா மச்சான்? நான் சொன்னது கரெக்ட் தானே? Excuse me. Order please. குலாப் ஜாமுன். ஹாய், ரெண்டு பேரும் ஒண்ணா சொல்லிட்டோம். சேம் பிட்ச். மச்சான் சேம் பிஞ்சா. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. மச்சான் ஸ்கூல் பசங்கல்ல அப்படிதான் இருப்பாங்க. Order please. நம்ம யாருன்னு காட்டுவோம். ஐஸ் வாட்டர் ப்ளீஸ். சேம் பிட்ச். எப்படிடா மச்சான்? சேம் பிஞ்ச். நீ போய் வாட்டர் எடுத்துட்டு வா. Okay sir. நட்ராஜ், கோவப்படாத. பசங்க தானே, ஜாலியா இருந்துட்டு போட்டோம். உனக்கு இந்த Dress சூப்பரா இம்ப்ரெசிவா இருக்குமா? எக்ஸ்ட்ராஆர்டினரி செலக்ஷன். இது எங்க வாங்க பிங்கி? மச்சான் ஹீரோ டென்ஷனா போறாரா? சரி கோவப்படாத. பார்க்க கொடூரமா இருக்கு. நட்டு வேண்டாம். இரு முத்து, நான் வரேன். டோன்ட் வரி பேபி, நாங்க கம்பெனி தரோம். வேணாண்டா. ஏய் வேணாம்டா. வேணாண்டா. வேணாண்டா. ஐயோ நட்டு, எங்க போற? சிட் டவுன் பேபி, நாங்க கம்பெனி தரோம். உட்காருங்க, ஏன் கால் வலிக்குது. சார், அங்க பசங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு வந்து கேளுங்க சார். சார் அவங்க டெய்லியும் வர பசங்க, சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை வராது.
ஹாய், நான் சந்தோஷ். நீங்க? மச்சான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைடா. என் பேரு சுரேஷ். நீங்களும் பேர சொன்னா ஃப்ரெண்ட் ஆயிட போறோம். மச்சான் ரொம்ப வெக்கப்படுறாங்கடா. இவனுங்கள சும்மா விடக்கூடாது. ஹலோ மச்சான் அவன் மம்மியை கூப்பிடுறான்டா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அவங்க கிட்ட லிப்ஸ்டிக் சுடிதார் இருந்தா கேளு மச்சான், பேசாம கெட்டப்ப மாத்திக்கலாம். மேடம், லிப்ஸ்டிக் கிடைக்குமா? ஷட் அப். ஷட் அப். ஷட் அப். ஷட் அப். ஷட் அப். உட்கார் மது, எங்க போயிட்டு வந்த? வெயிட் பண்ணு. இவனுங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். ஐயோ, மச்சான் பயமா ஐயோ, இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மச்சான் கோவப்படுறான்டா. கோவப்படாதே. தாடி வச்ச மச்சான் கோவப்படா. பேசாம சாப்பிடு. மேடம், ஸ்வீட் கொஞ்சம் கடனா கிடைக்குமா? நாங்க ஆர்டர் பண்ண வந்தோன்னு கொடுத்துறோம். எனக்கும் கொஞ்சம் கேள்றா. அங்கிள் ஒன்னு சொல்ல மாட்டாரு பேபி. ஆமாமா, சொல்லிட்டாலும் நானும் பார்த்துருக்கேன். ஹலோ, கோச்சுக்காதீங்க பாஸ், சாரி. அறிவு இருக்காடா உங்களுக்கு? இதே உங்க வீட்டு லேடிஸை டீஸ் பண்ணா சும்மா இருப்பீங்களா? அதான் சாரி கேக்குறேன்ல. பயமுறா தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறானுங்களா? டேய் அடங்கடா, ரொம்ப துள்ளாத. டேய் சாரிடா. சும்மா இருங்க, சொல்றேன் கேளுங்க. சும்மா இருங்க. சார் சொல்லக்கூடாது சார். என்ன சார் பிரச்சனை? இவனுக்கு முதல்ல வெளியே அனுப்புங்க சார். அதான் ஏற்கனவே சொன்னேன் சார், ரெகுலர் கஸ்டமர்னே. கொஞ்சம் சமாதானமா போயிட்டு தானே நீங்க யோ, இப்படி எல்லாம் பண்ணீங்களே. ஒன்னாலதாயா? நான் போய் வந்து சொன்னல, இப்போ வந்து சமாதானமா போக சொல்றியா? தட்டு போலீஸ் வா போயிடலாம். சைலண்டா இரு, நான் தான் வர சொன்னேன். நீயா? என்ன இங்க கலாட்டா? ஒன்னும் இல்ல சார். யாரையா ஃபோன் பண்ணது? நான் தான் சார். என்ன விஷயம்? சாப்பிட விடாம ரகலை பண்ணிட்டு இருக்கானுங்க சார். ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருக்கானுங்க சார். ஈவ் டீசிங்க? ஒன்னையா? பார்த்தா பையன் மாதிரி தெரியுற. என்ன இல்ல சார், இவங்கள. என்னடா அடங்க மாட்டீங்களா? ஈவ் டீசிங்க பண்றீங்க? ஐயோ சார், நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். என்னம்மா உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களா இவங்க? பாத்தீங்களா சார், அவங்க சைலண்டா தான் இருக்காங்க. ஆமா சார், இவங்க ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. இவர் தான் தப்பா புரிஞ்சுட்டு உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. என்னையா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றியா? புடிச்சு சார், உள்ள தூக்கி போட்டுருவேன். சத்தியமா இவங்க ஈவ்டீசிங் பண்ணாங்க சார். மது கேக்குறாங்கல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லு மது. தைரியமா சொல்லுமா, உன்னை டீஸ் பண்ணாங்களா? இவனுங்களை உள்ள வச்சு லாடம் கட்டிடுறேன். ப்ளீஸ் மது, இவனுங்க உன்னை எப்படிலாம் கலாச்சானுங்க சொல்லு மது. மது ப்ளீஸ், சைலண்டா இருந்தா என்னதான் சந்தேகப்படுவாங்க சொல்லு. இத பாருமா, நீ தைரியமா சொல்லு, இவங்க உன்னை டீஸ் பண்ணாங்களா? ஆமா சார், என்ன டீஸ் பண்ற மாதிரி தான் பேசுனாங்க. ஏண்டா கொழுப்பெடுத்து ஆடுறீங்க? சார் சார் சார், நாங்க எதுவுமே பண்ணல சார். உங்களெல்லாம் லாக்கப்ல வச்சு லாட கட்டினா சரியா வைங்க. போங்கடா சார், இழுத்துட்டு போயா. ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. ஐயோ சார், நாங்க சென்னையில இருந்து வரோம், உடனே கிளம்பணும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது? வேணாம் சார், ஜஸ்ட் ஃபோன் பண்ணி விட்டுருங்க. எஃப்ஐஆர்லாம் போட வேண்டாம். இல்லம்மா, அதுக்கு நீங்களே சமாதானமா போயிருக்கலாமே. சரி சரி, நானே பார்த்து தொலைக்கிறேன். ஏண்டா பப்ளிக் பிளேஸ்ல ரோட்ல வர்றவங்க கூட தகராறு பண்றீங்க? ஈவ்டீசிங்க பண்றீங்க? வாடா வாடா, வண்டி எடு, வண்டி எடு சொல்றேன். எல்லாரையும் வண்டியில ஏத்தியா? டேய் ஏறுடா, உட்கார்றா, ஏறுடா சீக்கிரம். பொண்ணுங்களை கலாட்டா பண்றீங்க? உட்காரலாம். ஐயா, கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாம பசங்களை எப்படி? யோ, என்னையா பேசுற நீ? அவங்க வந்திருக்கிற காரை பாத்தியா? எல்லாம் பெரிய எடுத்த பசங்க. நம்ம வந்து வேஸ்ட் ஆக கூடாதுல்ல, எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வா. அங்க சரியா? டேய் தள்ளி உட்காரா. டேய் வண்டி எடுடா. டேய் வண்டி எடுயா. சந்தோஷமா சார் இப்போ? மது பில் பே பண்ணிட்டு போங்க சார். இந்த மது 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 ப்ளீஸ் மது, மது ப்ளீஸ் மது, சொல்றது கேளு மது. மது பர்த்டேன்னு கூட்டிட்டு வந்து தேவையில்லாம டென்ஷன் பண்ணி உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா நான் இருக்கு. தான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி வா போலாம். நான் பஸ்ல போறேன். ப்ளீஸ் மது, சொன்ன கேளு. உன்னை நான் தானே கூட்டு வந்தேன், நானே கொண்டு போய் விடுறேன்.
ப்ளீஸ் மது. சாரி மது, அவனுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல. உன் பர்த்டேவை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தோம், ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நட்ராஜ், நேரா பார்த்து வண்டியை ஓட்டு. ஓகே ஓகே, ஐ எம் ரியலி சாரி. என்னம்மா தொட்டு பாக்குறீங்க? மேஜர் வீட்டுக்கு தானம்மா? நல்ல பக்குவமா அரைச்சு தானம்மா, இல்லைன்னா உங்களே எண்ணெயும் மிஷின்ல போட்டு அரைச்சிருவாங்கம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க. அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல பொழைக்க முடியாதே. அதுவும் சரிதான். என்ன சுந்தரி, மாவரைக்க வந்தியா? ஆமாங்க. ஆமா, உன் மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தியா, என்னாச்சு? பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் அமையல. நகை ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கியா இல்லையா? பெருசா ஒண்ணும் இல்ல, கழுத்துலயும் காதுலயும் இருக்கு, இன்னும் வாங்கணும். நான் ஏன் கேக்குறேன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரர் வீடு இருக்கு. அவங்க மகனுக்கு வேலைக்கு சேர்றதுக்கு பணம் கட்டணுமா. அவங்க மருமக நகைய அவசரத்துக்கு விக்கிறாங்க. நாம கொஞ்சம் அழுத்தி பேசலன்னு வச்சுக்கேன், கம்மி விலைக்கே வாங்கிடலாம். நீயும் 2 பொண்ணை பெத்து வச்சிருக்க, உனக்கு தேவைப்படுமேனு தான் நான் கேட்டேன். நல்ல யோசனையா தான் இருக்கு, ஆனா உடனே வேணும்னு சொல்றியே, அதான் யோசனை பண்றேன். அவங்க அவசர தேவைக்கு தானே விக்கிறாங்க. நீ கையில துட்டோட வந்தீன்னா நான் 3/4 விலைக்கு பேசி முடிக்கிறேன். அவங்களே கஷ்டத்துக்கு விக்கிறாங்கன்ற இதுல நாமளும் போய் குறைச்சா பாவம் இல்லையா? என்ன பாவம்? ஒருத்தருக்கு சாவு, இன்னொருத்தருக்கு வாழ்வு. அப்படித்தானே இருக்கு இந்த உலகம். நீ கடைக்கு போனா செய்கூலி, சேதாரம், தேய்மானம்னு எதையாவது சொல்லி உங்ககிட்ட துட்டு புடங்கத்தானே பாப்பா. உன் கஷ்டத்தை இல்லாம பாப்பா. நான் ஓ நல்லதுக்கு சொன்னா நீ என்னமோ என்கிட்டயே நியாயத்தை பேசுற. பணம் வேணும்னு இப்ப சொல்றியே, நேத்தே சொல்லியிருந்தா நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன், எடுத்து கொடுத்துருப்பனே. இப்ப என்ன கெட்டு போச்சு? போய் சீட்டுக்காரங்கிட்ட கேட்டு பாரு. எடுத்தவங்க ஒத்துக்கிட்டா கை மாத்திக்கலாம். நகை விலை தான் நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கே. நல்ல யோசனை தான். காலையில தான் என் மகன் பணம் கட்ட போனா, யார் எடுத்தாங்க, எவ்வளவு போச்சுன்னு இரு கேட்டு பாக்குறேன். சொல்லுங்கம்மா. எங்கப்பா இருக்க? அது வந்து சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா? இல்ல, காலையில சீட்டு பணம் கட்ட போனல, இந்த மாசம் யார் எடுத்தாங்க, எவ்வளவு போச்சு? கட்டாயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணுண்ணா. என்னப்பா கட்டாயிடுச்சு? ஒன்றும் இல்லைம்மா, செல்ஃபோன் கை தவறி விழுந்துருச்சு, அதம்மா. சீட்டு யார் எடுத்தாங்கன்னு கேட்டேனே. அது வந்து சீட் எடுத்த ஆள் தெரியுமா, ஆனால் பேர் தெரியாதுமா. இல்லப்பா, இங்க ஒரு அக்கா சொன்னாங்க, யாரோ நகையை அவசரத்துக்கு விற்கிறாங்களா, கையில காசு இருந்தா நம்ம கம்மி விலையில கேட்டு வாங்கிக்கலாமா. அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாசம் சீட்டு எவ்வளவு போச்சு? மறுபடியும் கட்டாயிடுச்சு. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண நினைச்சா இப்படிதான் தடங்கள் வரும். சரி பாக்கியம், நான் நேரா சீட்டுக்காரம்மா வீட்டுக்கே போயிட்டு பணம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. ஆனா முடிஞ்சிடுச்சானே? அரைச்சாச்சுமா. நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிற, ஆண்டவன் நினைக்கணும். இந்தாங்கம்மா, 15 ரூபா கொடுங்கம்மா. இந்தாங்கண்ணே, வரேன் பாக்கியம். சரி, போயிட்டு வா. சொல்லு மதி. என்னாச்சு பாபு? உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஒரே சஸ்பென்ஸா இருக்கு மதி. அவர் இன்னும் வீட்டுக்கே வரல.
ஓ அப்படியா? நமக்கு டைம் சரியில்லை மதி. முதல்ல என்னடான்னா உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடான்னா எங்க அப்பா எப்படி யார் சொல்லி வந்தாருன்னு தெரியல, கோவில்ல மாட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. அவர் என்ன முடிவெடுப்பாருன்னே தெரியல மதி. இப்ப எனக்கு அதான் பிரச்சனையே. உங்க அப்பா உன்கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி ஏதாவது கேட்டாரா? இன்னும் ஒரு வார்த்தை கூட கேட்கல மதி. வீட்லயும் அக்கா அம்மா கிட்ட எதுவும் கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இதெல்லாம் விட அவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு அப்படியே பிபி எகிரிடும் போல இருக்கு. எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுற? ஒருவேளை உங்க அப்பா நம்ம 2 பேரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு சம்மதம் கூட சொல்லலாம்ல. மௌனம் சம்மதம் சொல்லுவாங்க. அதனாலதான் சைலண்டா இருக்காரோ என்னமோ. இல்லனா கோயில்ல நம்மள பார்த்ததை பத்தி இந்நேரம் உங்க அம்மா கிட்ட சொல்லியாவது அவர் கோபப்பட்டிருப்பார்ல. நீ வேற. அவர் பேர் என்னன்னு தெரியும்ல? கலிதீர்த்தான். சனியனே ஒழிச்சவர்னு அர்த்தம். அவர் கோவமா ஒரு சொல் சத்தமா பேசிட்டாருன்னா மேட்டரே முடிஞ்சிடும். ஆனா அவர் நிதானமா உட்காந்து யோசிச்சாருன்னு வையே, எப்படி முடிவெடுப்பாருன்னே சொல்ல முடியாது. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபு. எனக்கு அதை விட பயமா இருக்கு மதி. அநேகமா உன்னை கட் பண்ணிட்டு என்னை எப்படி அவர் வழிக்கு கொண்டு வரதுன்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். மதி, லைன்ல இருக்கியா? இருக்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல மதி. நாம அந்த நேரத்துல அந்த கோவில்ல இருப்போன்னு யார் சொல்லிருப்பா எங்க அப்பா கிட்ட? அவர் எப்படி எங்க கரெக்டா வந்தாரு? யார் சொன்னாங்கன்னு மட்டும் தெரிஞ்சா நான் உங்களை கொன்னே போட்டுருவேன். உன் கோவம் சரிதான் பாபு. ஆனா வேற ஆங்கிள் பார்த்தா நம்ம மாட்டிக்கிட்டது ஒரு வகையில நல்லது தானே. எப்படியோ நம்ம விஷயம் உங்க வீட்டு பெரியவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்புவோமே. என்ன நல்லபடியா நடக்கும்? இறங்கி வந்து உடனடியா நம்ம கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலே பண்ணிட்டு வரணும்னு நினைச்சியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ என்னவோ யாருக்கோ பிரச்சனைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கே மதி. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நம்ம மீட் பண்றத நீ யார்கிட்டயாவது வளரி வச்சியா? ஏன் கேட்க மாட்டீங்க? நான் உங்க வீட்ல டெய்லி பேசி பழகி உங்களை போட்டு கொடுக்கற அளவுக்கு நெருக்கமான சொந்தமாயிட்டேன்ல. நிச்சயம் நான் தான் உளறி இருப்பேன். என்ன பாபு, அப்படி இருந்தா கூட இதுல நானும் தானே மாட்டிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எனக்கு மட்டும் கிடையாதா? அப்புறம் எப்படி நான் உளறுவேன்? இப்ப எதுக்கு கத்துற? நீ யார்ட்டையா தெரியாம உளறி வச்சேன்னு தானே கேட்டேன். நீ ஏன் எங்க அப்பா கிட்ட டைரக்டா வந்து சொன்னியா? நான் கேட்டேன். பின்ன என்ன போய் சந்தேகப்படுற மாதிரி பேசுற? எனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்ல தெரிஞ்சா இத்தனை நாள் நம்ம கல்யாணத்தை பத்தி உன்கிட்டயே நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்படியாவது அவங்க கிட்டே பேசிருப்பல்ல. மதி, சாரி மதி. நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். உனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது, அதான். பாபு. சரி மதி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். நான் திருப்பி அப்புறம் நாளைக்கு கால் பண்றேன். வீட்டில் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. அது வரைக்கும் வெயிட் பண்ணு, கால் பண்ணிடாத என்ன? சரி, நான் வச்சிடறேன். கொஞ்சம் டீ போட்டு தரியா? இன்னைக்கு ஓவராவே படிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? யாரு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. சம்திங் ராங். நீ நார்மலா இல்லையே. ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே டீ கேட்டா நீ உடனே ஓகே சொல்ல மாட்ட. இப்ப உடனே போட்டு தரேங்கறியே. ஏன்? உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குற? டீ நீயே போட்டுக்கோ போ. சாரி. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு. நான் தெரியாம சொல்லிட்டேன். போங்க போய் உடனே டீ போடுங்க. நட்ராஜ், அவளுக்கு டீ போட போறேன். உனக்கு டீ வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சூர்யா, அம்மா வந்துட்டாங்களா? என்ன பிரதர், அம்மா மேல திடீர் கரிசனம்? என்னைக்கோ இல்லாத திருநாளா வந்த உடனே அம்மா பத்தி விசாரிக்கிறேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, ஓவரா வாயாடாத.
நான் வந்துட்டேனா கேட்டு அம்மா ஃபோன் பண்ணாங்களா? எப்படி முடியும்? அம்மாவை தவிர இந்த வீட்ல உங்ககிட்ட மட்டும் தானே போன் இருக்கு. வந்துட்டியா? ம். எப்போ வந்த? இப்போதாம்மா வந்தேன். ஏய், சாப்பிட்ற நேரத்துல டீ எதுக்கு? கண்ட நேரத்துல டீயை சாப்பிட வேண்டியது, அப்புறம் ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, நாளைக்கு பரீட்சை இருக்கு. இன்னைக்கு நைட் ஃபுல்லா படிக்கணுமா? எதையாவது சொல்ல வேண்டியது. மழை வர மாதிரி இருக்கு, துணி காய போட்டிருந்தனே, எடுத்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேமா. ஆமா, சீட் இந்த மாசம் எவ்வளவு போச்சு? அது வந்து அது 2000 ச்சே 23,500மா. அவ்வளவு தள்ளி போச்சா? அவ்வளவு தள்ளி போனா கட்டுப்படி ஆகாதே. யாரா எடுத்தது? உன் கல்யாணம் நடக்க என்ன 4 வருஷமா இருக்கு. நானே எப்போ நல்ல சம்பந்தம் அமையும்னு பாத்துட்டு இருக்கேன். அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற நினைப்பு. என்னம்பா பிரச்சனை அப்பாக்கும் தம்பிக்கும்? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைய நாங்க பாக்கட்டுமா இல்ல நீயே பாத்துட்டியான்னு கேக்குறேன். என் விஷயத்துல தலையிடாதீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும்.